ஒவ்வொரு புது வருஷமும் நம்ம கோல் செட் பண்ணுறதுக்கு தவறுறதே கிடையாது. உடம்பை குறைக்கணும், ஜிம்முக்கு போகணும், நல்ல டயட்டில் இருக்கணும், நிறைய புத்தகங்கள் படிக்கணும், எனக்கு பிடிச்ச ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கணும்னு நிறைய கோல்ஸை நம்ம செட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த கோல்ஸை நம்ம அடையிறோமா இல்லையா அப்படின்றது என்றைக்குமே முக்கியம் இல்லை. ஆனால் அந்த கோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கோலை பற்றி நம்ம யோசித்தோம் அப்படின்னா ஒரு 3 முக்கியமான விஷயம் அந்த கோலை சுற்றி இருக்கும். ஒன்று, அந்த கோலை அடையிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அது செய்ய தேவையான செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம். அந்த கோலை அடையிறதுக்கு எதெல்லாம் நான் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யாமல் தவிர்க்கிறதுக்கான செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. அந்த கோலை அடையும் பொழுது நிறைய அப்டாக்கிள்ஸை நான் ஃபேஸ் பண்ணுவேன், நிறைய தடைகளையும் கடினமான சூழல்களையும் நான் பார்ப்பேன். அதெல்லாம் கடந்து போகிறதுக்கு தேவையான எண்டூரன்ஸ், உறுதி. செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல், எண்டூரன்ஸ், இது 3த்தையும் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் ஸ்டாய்சிசம். அப்போ கோல் செட்டிங்கை பற்றி ஸ்டாயிக் ஃபிலாசபர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம இன்னும் நல்ல கோல்ஸை செட் பண்ணுறதுக்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். ஸ்டாயிக் ஃபிலாசபர்ஸோட லைஃப் எடுத்து நம்ம படித்தோம் அப்படின்னா எல்லா ஸ்டாயிக் ஃபிலாசபர்ஸும் அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்குன்னு ஒரு இலக்கை வச்சுருந்துருக்காங்க. அந்த இலக்கை அடையிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு செயலை செய்கிறாங்க. அப்படி செய்கிற ஒவ்வொரு நாளும் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றிக்கிட்டே இருக்காங்க, தன்னோட இலக்கை நோக்கி தன்னை அழைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டாயிக் ஃபிலாசபர்ஸ் அண்ட் ஸ்டாய்சிசம் கோல் செட்டிங் பற்றி நமக்கு என்ன சொல்லித்தருது அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மார்க்கஸ் ஏரிலியஸ், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சீரான இலக்கு அப்படின்னு ஒன்று இல்லைன்னா சீரான வாழ்க்கை அப்படின்னே உங்கள்கிட்ட ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறார். எபிக்டெட்டஸ் கோல் செட் பண்ணுறதை பற்றி ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்றத முதல்ல உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். அப்படிப்பட்ட மனிதர் எந்த செயலை செய்வாரோ அடுத்து அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். மார்க்கஸ் ஏரிலியஸ் எபிக்டெட்டஸை தன்னோட ஆசிரியராக எடுத்துக்கிட்டவர். எபிக்டெட்டஸ் சொன்ன நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே அதிகமாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. மார்க்கஸ் ஏரிலியஸ் மெடிடேஷன்ஸ் அப்படின்ற இந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு அரசவையில் இருக்கும்போது, ஒரு அரசனாக இருக்கும்போது தன்னை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் நடக்கிறதாகவும் நிறைய அதர்மங்கள் நடக்கிறதாகவும் சொல்கிறாரு. ஸோ அதற்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரை நாட் டு பி சீசரிஃபைட் ஆர் டைட் இன் பர்பிள் அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரை நாட் டு பி சீசரிஃபைட் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படின்ற புத்தகத்தில் ராபர்ட் கிரீன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். பவருக்கு வரணும் அப்படின்னா நம்ம முதல்ல நிறைய கண்கவர் பிரம்மாண்டங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்வார். ஜூலியஸ் சீசர் இதை ரொம்ப தெளிவாக பண்ணியிருப்பார் அப்படின்றதையும் அவர் காட்டியிருப்பார். ஜூலியஸ் சீசர் அடிக்கடி பிரம்மாண்டமான நிகழ்வுகள் நடத்துவாராம். அந்த நிகழ்வுகளை பார்க்குறதுக்கு நிறைய மனிதர்கள் அங்கே வருவாங்க. அங்கே பெரிய பெரிய ட்ராமாஸும் போடுவாராம். அந்த ட்ராமா எல்லாத்துலேயும் அவர் ஹீரோவாக நடிப்பாராம். ஒரு மன்னனாக இருக்க வேண்டிய அவர் ஒரு மன்னனுடைய வேலையை செய்யாமல் நிறைய ட்ராமாவில் நடிச்சிட்டு இருப்பாராம். ட்ராமாவில் ஹீரோவாக அவரை பார்த்த மக்கள் அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்டு அவரை நல்ல ஒரு அரசன் அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பாங்களாம். அதனால தான் மார்க்கஸ் ஏரிலியஸ் சொல்கிறாரு, ட்ரை நாட் டு பி சீசரிஃபைட், ஜூலியஸ் சீசர் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆர் டைட் இன் பர்பிள் அப்படின்னு சொல்கிறாரு. பர்பிள் நிறத்தில் இருக்கிற ஆடைகளை அணியக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அது எதனால் அப்படி சொன்னார் அப்படின்னா அந்த காலத்தில் பர்பிள் கலர் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு கோல்டை விட ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். பர்பிள்ன்றது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ அந்த நிறத்தில் இருக்கிற ஒரு ஆடை தங்க ஆடையை விட ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அதனால தான் பர்பிள் கலர் ஆடைகளை உடுத்த மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் எப்படி அதற்காக நடந்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ட்ரை டு பி எ பர்சன் ஃபிலாசபி வாண்ட் யூ டு பி அப்படின்னு சொல்கிறார். ஒரு தத்துவங்கள் உங்களை எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கணும்னு விரும்புதோ அப்படிப்பட்ட மனிதனாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். செனேக்கா ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் எந்த துறைமுகத்தை நோக்கி போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா எந்த திசையில் காற்றடிச்சாலும் பயன் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நம்மளோட இலக்குகள்ன்றது துறைமுகம் மாதிரி கூட இருக்கக்கூடாது. நம்மளோட இலக்குகள் போல் ஸ்டார் மாதிரி, துருவ நட்சத்திரம் மாதிரி இருக்கணும். ஏன்னா துறைமுகத்தை நம்ம அடைஞ்சிருவோம், இலக்குகளை நம்ம அடையணுன்ற தேவை கிடையாது. இலக்குகள் ரொம்ப பெருசாக இருக்கணும்னு நான் சொல்லலை, ஆனால் இலக்குகள் எவ்வளோ பெருசாக வேணா இருக்கட்டும், அதை அடையலைன்னா அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் இலக்குகளை நோக்கி இருக்கான்றது மட்டும்தான் முக்கியம். இலக்கை அடையணுன்றது அவ்வளோ முக்கியமான விஷயம் கிடையாது.
அப்போ இந்த கோல் செட் பண்ணுறப்ப நம்ம என்ன செய்யணும், கோல் செட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், இந்த வீடியோவில் அடுத்து அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம கோல் செட் பண்ணும்போது ஒரு ஓவியன் மாதிரி சிந்திக்கணும் அப்படின்னு செனேகா சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, ஒரு ஓவியன் கிட்ட பல வண்ணங்கள் இருக்கும். ஆனால் அந்த வண்ணங்களெல்லாம் ஒரு சரியான வழியில் அவன் பயன்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அவனுக்கு எதை வரைய போகிறான் அப்படின்றது தெரியணும், எதற்காக அந்த வண்ணங்களை பயன்படுத்த போகிறான் அப்படின்னு தெரியணும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஒவ்வொரு தடவை அவனோட தூரிகையை எடுக்கும் பொழுதும் அந்த ஓவியத்தில் அந்த வண்ணத்தை எங்கே வைக்க போகிறான் அப்படின்றத பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நம்மளோட வாழ்க்கையிலையும் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு ஓவியனுக்கு எப்படி நிறைய வண்ணங்கள் இருக்கோ நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும், நம்மள்ட்ட நிறைய திறன்கள் இருக்கும். அந்த திறன்களை எதற்காக பயன்படுத்த போகிறோம்னு நமக்கு தெரியலன்னா நம்மளால் ஒரு சிறந்த ஓவியத்தை உருவாக்க முடியாது, நம்மள்ட்ட இருக்கிற வண்ணங்களை சரியாக பயன்படுத்த முடியாது. ஸோ சிறந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற திறன்களை எந்த வழியில் எப்படி பயன்படுத்த போகிறீங்கன்ற ஒரு ஐடியா முதல்ல உங்களுக்கு இருக்கணும். அந்த ஐடியாவை பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு செயலையுமே சரியாக நம்ம செய்யணும், சிந்திச்சு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஓவியன் எப்படி தூரிகையை ஒவ்வொரு தடவையும் எந்த வண்ணத்தில் தொடணும், அதை எங்கே வைக்கணும்னு யோசிக்கிறானோ அதே மாதிரி உங்களோட கோலை நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு செயலையுமே அந்த கோலுக்காக செட் ஆகுதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணுமா. இதே தான் அவன் ஆரம்பத்தில் எபிக்டெட்டஸ் சொன்னதாகவும் நான் சொன்னேன். அதாவது எப்படிப்பட்ட மனிதனாக வரணும்னு முதல்ல நீங்கள் சிந்திச்சுட்டு அப்படிப்பட்ட மனிதனாக வரணும்னா என்ன செயலை செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ கோல் செட்டிங் அப்படின்றது முதல் விஷயம். ஆனால் அதோட எதுவுமே முடிஞ்சு போகிறதில்ல. அந்த கோலை செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உண்மையான வேலைன்றது ஆரம்பிக்குது. ஸோ கோல் செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஃபிட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறம் அந்த ஃபிட்னஸை பற்றி அதிகமாக யோசிக்காமல் இன்றைக்கி நான் என்ன செய்யணும் அப்படின்றத யோசிக்கணும். இன்றைக்கி நான் ஒரு 5 புஷ்அப் எடுக்க போகிறேன் அப்படின்றத பற்றி யோசித்து அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு ஆத்தர் ஆக போகிறேன் அப்படின்னு நான் யோசிச்சிட்டேன்னா இன்றைக்கி நான் ஒரு பக்கத்தை எழுத போகிறேன் அப்படின்றதில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாயிக் ஃபிலாசபி கோல் செட்டிங் அப்படின்றத செயல் மூலியமாக தான் நமக்கு சொல்லி தருது. கோலை நீங்கள் அடையணுன்றது முக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லுது. ரிசல்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே வேணாம், எப்போவுமே ப்ராசஸில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் கோல் செட் பண்ணுறதுக்கான நிறைய ப்ராக்டிக்கலான ஸ்ட்ராட்டஜிஸை ஸ்டாய்சிசம் பேசவும் செய்யுது. இன்னுமே நீங்கள் கோல் செட்டிங் அப்படின்றது ஒரு ஓவர் ரேட்டட் விஷயம். கோல் அப்படின்றத நான் செட் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. கோல் செட் பண்ணாமையே ஒவ்வொரு நாளும் நான் நல்ல செயலை செஞ்சுட்டே போகிறேனே அப்படின்னு கேட்கலாம். கோல் செட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னு தான் அர்த்தம். செனேகா சொல்கிறாரு, கீப் தி எண்ட் இன் யுவர் வியூ அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு இலக்குன்றது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கோட காரணம் என்னென்னா, ஒரு கோல் செட் பண்ணாதப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படி அவர் சொன்னதில் ஒரு 3 முக்கியமான பிரச்சனைகளை நம்ம பார்ப்போம். எப்போ ஒரு கோல், ஒரு இலக்குன்னு உங்கள்கிட்ட இல்லையோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் ஃபோக்கஸும் இருக்கிறது கிடையாது. 48 Laws of Powerல ராபர்ட் கிரீன் ஒன்று சொல்லியிருப்பார். நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அதோட முடிவை நம்ம கண்ணில் எப்போவுமே வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா எப்போ எண்ட் நம்ம கண்ணில் இல்லையோ அப்போ நம்ம என்ன செய்யணுன்றதையே மறந்துடுவோம். அப்போ நான் கோலை செட் பண்ணிட்டேன், எண்டை நிர்ணயிச்சிட்டேன், என்னோட செயலோட முடிவு எப்படி இருக்கணுன்றதை நான் முன்னாடியே கணிச்சிட்டேன் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அந்த செயலை அந்த வழியில் நான் செஞ்சு முடிச்சிருவேனா, கோலை அடைஞ்சிருவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணால் கண்டிப்பாக அந்த கோலை அடைஞ்சிடுவீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க அப்படின்னு என்னால் சொல்லவே முடியாது. ஸ்டாய்சிசம் அப்படிப்பட்ட கற்பனைக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. ஆனால் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த சொல்லலாம், நீங்கள் எப்போ கோல் செட் பண்ணலையோ அப்போ கண்டிப்பாக அதை போய் அடையவே மாட்டீங்க அப்படின்றத நான் சொல்லலாம். கோல் செட் பண்ணும்போது தான் அதை அடையிறதுக்கான ப்ராபபிலிட்டி, வாய்ப்புனே ஒன்று உருவாகுது. எப்போ கோலே நான் செட் பண்ணலையோ அதை அடையிறதுக்கான வாய்ப்பு கூட அங்கே கிடையாது. ஏன்னா எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியறதே கிடையாது. அப்போ கோல் செட் பண்ணுறது சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கோ இல்லை தோற்காமல் இருக்கிறதுக்கோ கிடையாது. கோல் செட் பண்ணால் தான் முதல்ல நம்ம சக்ஸஸ் ஃபெயிலியர் அப்படின்றதையே உருவாக்க முடியும். கோலை செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கோலே செட் பண்ணல அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்னு ஒன்று கிடையாது, ஃபெயிலியர்னு ஒன்று கிடையாது. நிறைய குழப்பங்களும் உங்களோட வாழ்க்கையில் திசை அப்படின்றதே ஒன்று இருக்காது. நீங்கள் எந்த டைரக்ஷனை நோக்கி போகிறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, எப்போ நான் கோல் செட் பண்ணலையோ அப்போ எது நல்லது எது கெட்டது அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. நம்ம நிறைய பேசியிருக்கோம், பாசிட்டிவான திங்கிங் நமக்கு இருக்கணும், பாசிட்டிவான விஷயத்தை பேசணும், பாசிட்டிவான விஷயத்தை செய்யணும் அப்படின்னு. ஆனால் எது பாசிட்டிவ்? நம்மளோட கோலை நோக்கி நம்மளை எது கூட்டிகிட்டு போதோ அதுதான் பாசிட்டிவ். எதை நான் யோசிச்சிட்டே இருந்தால் நான் ஆசைப்பட்ட விஷயத்த, ஒரு நல்ல விஷயத்த நான் போய் அடைவனோ அதுதான் பாசிட்டிவ். அப்போது கோல்னு ஒன்று இல்லைன்னா எது பாசிட்டிவ்னு நீங்கள் சொல்லுவீங்க? நான் ஃபிட்டாக இருக்கணுன்ற கோலை வச்சுருந்தா தான்
நல்ல டயட்டில் இருக்கிறது பாசிட்டிவ், இல்லை கண்டதை சாப்பிட்றது நெகட்டிவ் அப்படின்ற டெஃபினேஷனுக்குள்ளேயே வர முடியும். அப்போது என்கிட்ட அந்த கோலே இல்லை அப்படின்னா எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு நம்ம சொல்ல முடியும்? ஒரு கோல் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு நமக்கு தெரியும். எது பாசிட்டிவ்னு தெரிகிறப்ப தான் அதை செய்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதோ ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இதெல்லாம் இல்லை நான் ஏதோ ஒன்று செய்வேன் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ரியாக்டிவ் ஆட்டிடியூட். லைஃப் எது நடந்தாலும் அப்போ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகிறேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வீக்கான மைண்ட் செட். அடுத்து கோல் செட் பண்ணுறதோட முக்கியமான காரணம் ப்ரோக்ராஸ்டினேஷனை, சோம்பேறித்தனத்தை ஈஸியாக உடைச்செறிஞ்சிடலாம். எப்போ நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவோம், எப்போ வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னா எப்போ நமக்கு என்ன செய்யணுன்னே தெரியலையோ அப்போ தான். நான் ஒவ்வொரு நாளும் எந்த உடையை உடுத்தணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் என்ன சாப்பிட போகிறேன், அடுத்த 1 மணி நேரம் எந்த வேலையை செய்ய போகிறேன், இந்த நாளோட கடைசி 1 மணி நேரம் எந்த வேலையை நான் செய்ய போகிறேன் அப்படின்ற ருட்டீன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ருட்டீன் இல்லாத மனிதன் ஒரு பிறந்த குழந்தைக்கு சமம். என்ன செய்யணுன்னே தெரியாத ஒரு நபரை ஒரு அடல்ட்டாக நம்மளால் கன்சிடர் பண்ணிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ருட்டீன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலும் எதை போய் நம்ம அடையணும்னு தெரிஞ்சாதான் அதற்கேற்ற ருட்டீன்ஸை நான் உருவாக்கலாம். ஃபிட்டாக இருக்கணும்னு நான் யோசிக்கிறப்ப ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் பண்ணணுன்றதை என்னோடய ருட்டீனில் நான் வைப்பேன். நான் ஒரு ஆத்தர் ஆக போகிறேன் அப்படின்ற கோல் இருந்ததுன்னா அதற்கு தேவையான செயலை ஒவ்வொரு நாளும் என்னோடய ருட்டீனில் வைப்பேன். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுன்றதே உங்களுக்கு தெரியணும்னா முதல்ல கோல் அப்படின்றது முக்கியம். இவ்வளோ முக்கியமான கோலை நம்ம எப்படி செட் பண்ணணும்? இதற்கு ஸ்டாய்சிசம் நிறைய விஷயங்களை சொல்லித்தருது. முதல்ல உங்களோட கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் கோலாக செட் பண்ணணும். மார்க்கஸ் ஏரிலியஸ் சொல்கிறாரு, உங்களோட கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான தேவையே உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். செய்யாதீங்கன்னு சொல்லலை, செய்யறதுக்கான தேவை இல்லைன்னு சொல்கிறார். எபிக்டட்டஸ் அவரோட வாழ்க்கையோட முக்கியமான குறிக்கோள் என்னென்னா அவரோட கண்ட்ரோலில் என்ன இருக்குது, அவரோட கண்ட்ரோலில் என்ன இல்லைன்றதை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். அவரோட கண்ட்ரோலில் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சாருன்னா அதற்காக ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு செயலை செய்யணும் அப்படின்றத அவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்போ நம்ம கண்ட்ரோலில் எது இருக்குது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்கணும். ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறது என் கண்ட்ரோலில் இல்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் பண்ணுறது என் கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு ஆத்தராக வர்றது என் கண்ட்ரோலில் இல்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் எழுதுறது என் கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு பெரிய புத்திசாலியாக வர்றது என்னோட கண்ட்ரோலில் இல்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் படிக்கிறது என்னோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்போது ரிசல்ட்டை ஒரு கோலாக செட் பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் என்ன செயலை செய்யணுமோ அதை நம்ம கோலாக செட் பண்ணணும். அதற்காக ரிசல்ட்டை பற்றி யோசிக்கவே கூடாது அப்படின்னு ஸ்டாய்சிசம் சொல்லலை. ரிசல்ட் அப்படின்றது ஒரு பணக்காரனாக இருக்கிற மாதிரி, அது நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை, ஆனால் நடந்தால் சந்தோஷம்தான். அதற்காக அது வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா எதை நம்ம செய்ய போகிறோமோ அதையே கோலாக செட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத கோலாக செட் பண்ணி அதை தொடர்ந்து செய்கிறோமா அப்படின்றத மட்டும் பார்த்தா போகிறோம். ரெண்டாவது, எக்கச்சக்க கோல்ஸ் நம்ம செட் பண்ணவே கூடாது. ஒரு நியூ இயர் வந்தால் நம்ம எவ்வளோ கோல் செட் பண்ணுறோம்? இன்னிலேருந்து நான் புத்தகம் படிக்க போகிறேன், காலையில் சீக்கிரம் எந்திரிக்க போகிறேன், நைட் சீக்கிரம் தூங்க போகிறேன், கரெக்டான டயட்டில் இருக்க போகிறேன், ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறேன்னு ஏகப்பட்ட கோல்ஸ் நம்ம செட் பண்ணுவோம். மார்க்கஸ் ஏரிலியஸ் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய ரொம்ப சிறப்பான கேள்வி என்னென்னா இது அவசியம்தானா அப்படின்னு ஒவ்வொரு செயலுக்கும் கேட்க சொல்கிறாரு. எது அவசியம் இல்லையோ அதை நீங்கள் செய்யவும் கூடாதுன்னு சொல்கிறார். தேவையில்லாத விஷயங்களை செய்யாதது மூலியமாக தேவையான விஷயங்களை செஞ்சு இரட்டிப்பு பலனை நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு மார்க்கஸ் ஏரிலியஸ் சொல்கிறாரு. அப்போ கோல் செட்டிங்கோட ரொம்ப முக்கியமான விஷயத்தில் ஒன்று, எந்த கோலெல்லாம் நான் செட் பண்ண போகிறதில்ல அப்படின்றத கண்டுபிடிக்கிறதும் தான். ஸோ நீங்கள் இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு தோணுதோ அது எல்லாத்தையும் லிஸ்ட்டாக எழுதுங்க. அதில் எதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க, அதாவது எதுலலாம் ஏ மார்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஏனோ, அடுத்த லெவலுக்கு பினோ, அடுத்த லெவலுக்கு சி அப்படின்னும் மார்க் பண்ணுங்கள். இப்போது பி அண்ட் சின்னு எதில் போட்டிங்களோ அது எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஏல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏலேயே நிறைய இருந்ததுன்னா அதை திரும்ப எழுதி அதுக்குள்ளே ஏபிசின்ற ரேங்கை கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு 2-3க்கு மேலே உங்களுக்கு கோல் இருக்கவே கூடாது. மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எந்த ஒரு கோல் செட் பண்ணாலும் அது உங்களோட கோல் தானா அப்படின்னு கேட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி நிறைய கோல் செட் பண்ணுறோம், அதில் முக்கால்வாசியானது அடுத்தவங்களுக்கான கோலாக இருக்குது. நான் இந்த வருஷம் இப்படிப்பட்ட பொருட்களை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட பொருட்களை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண போகிறோம். இல்லை எல்லார்ட்டையும் அது இருக்குது, அப்போ எனக்கும் அது வேணும், அது என்னோடய கோல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ எப்போவுமே அடுத்தவங்களுக்கான கோலை நீங்கள் செட் பண்ணவே கூடாது. செட் பண்ணுற ஒவ்வொரு கோலும் உங்களுக்கானதா அப்படின்னு யோசிங்க. மார்க்கஸ் ஏரிலியஸ் சொல்கிறாரு, அடுத்தவங்களோட பாராட்டு எல்லாமே கிளாக்கிங் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாரு.
நாக்கிலிருந்து வரக்கூடிய வெறும் சத்தம் தானே தவிர அதற்கு அர்த்தம்னு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. செனேக்கா மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தார். அவரை பணக்காரன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த பணக்காரன்ற வார்த்தையை அவர் பெருசாக பொருட்படுத்தவே இல்லை. அவர் என்ன சொல்லிக்கிட்டாரு அப்படின்னா, தேவையை தாண்டின பணம் தான் என்கிட்ட இருக்குது. அவ்வளோ பணத்தை பார்த்து அடுத்தவங்க பாராட்டினாலும் அந்த பாராட்டு எனக்கு தேவையானது இல்லை. இந்த பணம் இருக்கிறதுனால மட்டுமே எனக்கு எந்த ஒரு பாராட்டும் தேவையில்லை அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம செட் பண்ணுற கோல் இன்றைக்கி முக்கால்வாசி அப்படி தான் இருக்குது. நம்மள்கிட்ட எது இருந்தால் அடுத்தவங்க நம்மளை மதிப்பாங்க, எப்படிப்பட்ட வேலையை செஞ்சால் அடுத்தவங்க மதிப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறோமே தவிர எது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. ஸோ நம்ம செட் பண்ணுற கோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கானதாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கானதாக இருக்கவே கூடாது. ஒரு கோலை செட் பண்ணதுக்கப்புறம் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறது அந்த கோலை செட் பண்ணுறதுலேருந்தே ஆரம்பிக்குது. அப்போ நம்ம செட் பண்ணுற கோல் ரியலிஸ்டிக்காக இருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். செனேக்கா சொல்கிறாரு, ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகணுன்னா அந்த பாதை ரொம்ப கடினமானதாக இருக்கும் அப்படின்னு. அப்போ ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகணுன்றது நம்மளோட கோலாக இருக்கிறப்போ அதோட பாதை எப்படி இருக்குன்றத முன்கூட்டியே நம்ம கணிக்கணும். எவ்வளவு கடினமான பாதையாக இருக்க போகுது, அந்த கடினமான பாதையை உண்மையாக நான் கோப்பப் பண்ணி போவானா அப்படின்ற கேள்வி கேட்கணும். அந்த கடினமான பாதையை தாண்டினதுக்கப்புறம் வரப்போட அந்த இடம் எனக்கு அந்த கடினமான பாதையை விட ஒர்த்தானதா அப்படின்ற கேள்வியை கேட்கணும். சில சமயம் நம்ம ஒரு கோல் செட் பண்ணுவோம், அதோட பாதை ரொம்ப ரொம்ப கடினமானதாக இருக்கும். அதை பார்த்த உடனேயே இதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு நம்ம குவிட் பண்ணிவிடுவோம். ஸோ எதையுமே செய்யவே மாட்டோம். ஸோ நம்ம செட் பண்ணுற கோல் ரொம்ப பெருசாக இருக்கணுன்ற தேவை கிடையாது, ரியலிஸ்டிக்காக இருக்கணும். சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கான ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் அது. அதை மெஷர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ரொம்ப பெரிய கோலை செட் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு நம்மளோட சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதே கிடையாது. எப்போ நம்மளோட சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எப்போ நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சதை விட கொஞ்சம் அதிகமான கோலை செட் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு இருக்கிறதுலே நல்ல ஒரு சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் வருது, நம்ம ஒரு செயலை செய்யவும் ஆரம்பிக்கிறோமா. ஸோ கோல்ன்றது ரியலிஸ்டிக்காக இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, நம்மளோட கோல் எல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னேன், அதை இப்போ நான் தெளிவாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செனேக்கா சொன்னார், எந்த துறைமுகத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியலன்னா எந்த திசையில் காற்று அடித்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் சொல்லியிருந்தேன், கோல் அப்படின்றது ஒரு போல்ஸ்டார் மாதிரி துறைமுகம் மாதிரி இல்லை அப்படின்னு. நம்ம ஒரு கோலை பார்க்கும்போது போல்ஸ்டார் மாதிரி பார்க்கணும். ஏன்னா அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணாலும் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அந்த டைரக்ஷனில் போனால் போதும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஆனால் அந்த கோலே போல்ஸ்டாராக இருக்கக்கூடாது, அது துறைமுகமாக தான் இருக்கணும். அதாவது போல்ஸ்டார் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் துறைமுகம் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ நம்ம கோல் செட் பண்ணும்போது அந்த கோல் ஸ்பெசிஃபிக்காக என்ன ஏதுன்றது தெளிவாக இருக்கணும். ஆனால் அதை நம்ம பார்க்கும்போது அதை அச்சீவ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்குள்ளே இருக்கணுன்ற தேவை கிடையாது. அட்டாமிக் ஹேபிட் அப்படின்ற புத்தகத்தில் ஜேம்ஸ் கிளியர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி சொல்லியிருப்பார். ஒரு 3 குரூப்பை செலக்ட் பண்ணி 3 குரூப்புக்கும் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் அடுத்த 1 வருஷம் ஃபுல்லாக அப்படின்ற டாஸ்க்கை கொடுக்குறாங்க. எந்த குரூப் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணுறாங்க. முதல் குரூப் கிட்ட நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாஸ்க்கை மட்டும் கொடுத்து அனுப்பிடுறாங்க. ரெண்டாவது குரூப் கிட்ட டாஸ்க்கை கொடுத்து ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குறாங்க. நீங்கள் அடுத்த 1 வருஷம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், ஆனால் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி அனுப்புகிறாங்க. மூணாவது குரூப் கிட்ட ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு மோட்டிவேஷன்லாம் கொடுக்கல, நீங்கள் டெய்லி எந்த நேரத்தில் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவீங்கன்றதை எழுத சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு நாளும் நான் இந்த டைமில் இவ்வளவு நேரம் இப்படிப்பட்ட ஒர்க் அவுட்ஸை பண்ணுவேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த 3 குரூப்ஸையும் 1 வருஷம் கழித்து பார்க்குறப்போ முதல் 2 குரூப் கிட்டத்தட்ட 30% பேர் தான் ஒர்க் அவுட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாங்க. ஆனால் யார் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தினமும் காலையில் நான் 6 மணிக்கு இல்லை 7 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரியான எக்ஸசைஸை என் வீட்டில் இந்த இடத்துல பண்ணுவேன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்களோ அவங்க கிட்டத்தட்ட 91% ஒர்க் அவுட்ஸை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாங்களாம். ஸோ நம்ம எப்போ கோலில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கோமோ அப்போ அதை தொடர்ந்து நம்ம செய்வோம். நம்ம செய்யாமல் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம குழப்பமாக இருக்கிறது தான். ஸோ எப்போ எங்கே என்ன எப்படி செய்ய போகிறேன் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சதுன்னா அதை செய்கிறது ரொம்ப சுலபமான விஷயமாக தான் இருக்கும். மூணாவது, நம்மளோட கோல்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்ன கோலாக திரும்ப மாற்ற கற்றுக்கணும். ஜெனோ சொல்கிறாரு, ஒரு மிகப்பெரிய வெற்றியை சின்ன சின்ன செயல் மூலியமாக தான் அடைய முடியும். ஆனால் பேராடாக்சிக்கலி சின்ன செயல்னு எதுவுமே கிடையாது, அந்த சின்ன செயலே பெரிய வெற்றி தான் அப்படின்னு அவர் சொல்கிறார்.
நம்ம யூஸ்வலாக ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்மளோட கோல் ரொம்ப பெருசாக தெரியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி. அப்போ அந்த பெரிய கோல் நம்ம கண்ணில் பட்டு ஒரு பூதாகரமாக தெரிஞ்சு நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆக்கக்கூடாது அப்படின்னா, பெரிய கோலை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய போகிறோன்றதுல சின்ன சின்ன ஸ்டெப்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பெரிய கோலை கிட்டத்தட்ட செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறக்கவே செஞ்சிடலாம். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுன்றதை முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ எவ்வளோ பெரிய கோலை வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, ஆனால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இதே மாதிரி ஒரு விஷயம் தான். ஒரு கோலை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கோலை பற்றி நம்ம யோசிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ரிசல்ட்டை பற்றி நம்ம என்றைக்குமே யோசிக்காமல் என்ன ப்ராசஸ்ன்றதில் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணணும். மகேந்திர சிங் தோனி இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்லியிருப்பார். ஒரு T20 மேட்ச் அப்படின்னா அது ஒரு மேட்ச் கிடையாது, அது ஒரு டோர்னமெண்ட் கிடையாது. ஜஸ்ட் 240 பந்துகள் தான். ஸோ ஒவ்வொரு பந்தும் நான் என்ன செய்யணுன்றதை அந்த பந்து போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சா போகிறோம். நான் ஒரு ஓவரால் மேட்ச்சில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த மேட்ச்க்குள்ளே போன உடனே நான் யோசிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஸோ முதல்ல நான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, கோலை செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அடுத்து ஒவ்வொரு பந்தும் நான் என்ன செய்யணுன்றதை அந்த பந்துக்கு முன்னாடி யோசிச்சா போகிறோம். ரொம்ப சிம்பிளாக என்னால் என்னோட கேமை வச்சுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ நீங்கள் ஒரு பெரிய கோலை செட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கிற டாஸ்கில் என்ன செய்யணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சா போகிறோம். நம்ம நிறைய பேர் கோல் செட் பண்ணக்கூடாதுன்றதுக்கான இதை காரணமாக சொல்லுவோம். நான் ஏன் கோல் செட் பண்ணி ரொம்ப பெருசாக யோசிக்கணும், ஒவ்வொரு நாளும் செய்கிற செயலை சரியாக செஞ்சால் போகாதா அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு நாளும் செய்கிற செயலில் எது சரி அப்படின்றத நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கோலுன்றது தேவை. ஸோ ஒரு பெரிய கோலை செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கைக்கு வர ஒவ்வொரு டாஸ்கையும் அந்த கோல் நோக்கி நம்மளை அழிச்சிட்டு போகுமா அப்படின்னு யோசித்து அந்த கோலோட கம்பேர் பண்ணி பார்த்து அதை நம்ம செய்யணும். ஸோ நம்ம கோல் செட் பண்ணிவிட்டு கோலை பற்றி யோசிக்காமல் ஒவ்வொரு நாளும் நம்ம கையில் வர வேலையை பற்றி யோசித்தோம்னா அந்த கோலை அடைகிறதுக்கு ரொம்ப சிறப்பான வழியாக அது இருக்கும். அடுத்து ஒரு கோலை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கோலை அப்பப்போ நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். நான் இந்த திசையை நோக்கி தான் போகிறேன்னு அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டா தான் ஒவ்வொரு நாளும் செய்கிற செயலை அதற்காக நம்ம செய்கிறோமான்னு எடை போட்டு பார்க்க முடியும். ஸோ மார்க்கஸ் செரிலியஸ் சொல்கிறாரு, நான் அறம் நழுவாமல் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய சிலையாக இருக்கட்டும், ஓவியங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது அறம்படி வாழணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான் எந்த கோலை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோல் சார்ந்த ஃபிசிக்கல் ரிமைண்டர்ஸை அங்கங்கே உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு உங்களோட கோல் ஞாபகம் வரும். ஸோ நான் செய்கிற செயல் சரிதானான்னு தோணும். ஒரு ஃபிட்டான ஒரு கோல் அடையணும் அப்படின்னா ஃபிட்னஸை ஞாபகப்படுத்தக்கூடிய போஸ்டரோ ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா ஒரு ஜங்க் ஃபுட்டை கையில் எடுக்கிறப்போ அந்த இமேஜ் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆட்டோமேட்டிக்காக இதை நீங்கள் கீழே வைப்பீங்க. அடுத்தது நம்ம ஒரு கோல் செட் பண்ணிட்டோம்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யணுன்ற முடிவையும் நம்ம எடுத்துருவோம். ஆனால் அப்படிப்பட்ட செயலை எப்போவுமே நம்மளால் செய்ய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்ய முடியாது. மார்க்கஸ் செரிலியஸ் சொல்கிறாரு, நம்மளோட செயல்களுக்கு தடைகள்ன்றது கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளோட குறிக்கோளுக்கு தடைன்றது வரப்போகிறதே கிடையாதுன்னு சொல்கிறார். ஸோ தினமும் நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணுன்னு ஒரு பிளான் பண்ணேன் அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாள் செய்ய முடியாமல் தான் போகும். ஸோ என்றைக்கோ ஒரு நாள் செய்ய முடியாமல் போயிடுச்சே அப்படின்றதுனால இதுக்கப்புறம் நான் செய்யவே மாட்டேன்ற முடிவை மட்டும் எடுக்கக்கூடாது. ஸோ 1-2 நாள் மிஸ் ஆனதுன்னா பரவாயில்லன்னு விட்டு அதுக்கப்புறம் திரும்ப கன்சிஸ்டண்ட்டாக செய்ய ஆரம்பிக்கணும். கடைசியாக உங்களை சுற்றி உங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய பீப்புளை நீங்கள் வச்சுக்கணும். எபிக்டெட்டஸ் சொல்கிறாரு, வாழ்க்கையில் நீங்கள் பெரிய இடத்துக்கு போகணுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், உங்களை சுற்றி உங்கள்கிட்ட இருந்து பெஸ்ட்டை எதிர்பார்க்குற நபர்களை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ உங்களோட நண்பர்கள் உங்களோட கோலோட அலைன் பண்ணி போகிறாங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் கோலோட அலைன் பண்ணி போகாத எந்த ஒரு நபரையும் உங்களோட சர்க்கிளில் நீங்கள் வச்சுக்கக்கூடாது. வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கோலை உங்களால் கண்டிப்பாக அடைய முடியாது. ஸோ இந்த வீடியோவோட கடைசியாக திரும்பவும் நான் சொல்ல விரும்புகிறது, இந்த 7 விஷயத்தை செஞ்சாலுமே நீங்கள் கோலை அச்சீவ் பண்ணுவீங்களா அப்படின்றது தெரியாது. ஆனால் இந்த 7 விஷயங்களை பண்ணிங்கன்னா எஃபெக்டிவாக நீங்கள் கோலை நோக்கி மூவ் பண்ணி போவீங்க அப்படின்னு மட்டும் சொல்ல முடியும். ஸோ கோல் செட் பண்ணால் கண்டிப்பாக அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் கோல் செட் பண்ணலன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் அச்சீவ் பண்ணவே முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வருஷம் நீங்கள் என்னெல்லாம் கோல் செட் பண்ண போகிறீங்க அப்படின்ற 3 முக்கியமான கோலை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம எந்த பிரச்சனைக்கான தீர்வை ஸ்டாய்சிசமில் தேடலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த டாபிக் நல்லா இருந்ததுன்னா அதில் நான் ஸ்டாய்சிசம் பற்றி ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.